ஸோ உங்களை அது மாதிரி யாராவது அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா? 10 பேர் சேர்ந்து. ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டரில் வந்து குழந்தையும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி? அந்த ப்ராசஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவீங்களா இல்லை பார்க்கவே மாட்டாங்க? நான் ரொம்ப திட்டிலாம் என்னை போட்டதில்லை. என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து காசு கேட்குறாங்க, இது மாதிரி பண்ணுறாங்க, அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கொஞ்சம் அழகாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்களா? போன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இது பண்ண அவரு மேலே விளையாட சொல்கிறாரு. புரியலையா உங்களுக்கு? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நீங்க புதுசா எந்த ட்ரேடிங் ஆப் சேஃபா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ ரிஃபாஃபெக்ஸ் இருக்கு, தமிழ் கஸ்டமர் கேர் இருக்கு, ஈஸி டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க ரிஃபாஎஃப்எக்ஸ். உலகத்துல தோசை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. ஹாய், ஹலோ, வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் விஜே வீரா. ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்ட்ரஸ் மாடலான ஒரு அழகான பொண்ணு மிருதுலா அவங்க வந்து நம்ம கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பையனாக இருந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டராக மாறி இருப்பீங்களா? உங்கள் வீட்டு சைடோ, உங்கள் ரிலேட்டிவ் சைடோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடோ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? ஃபஸ்ட் வந்து என்னோடய ஃபேமிலியில் வந்து என்னை ஏற்றுக்கல, ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸே பண்ணிக்கல. 2017 தான் நான் +2 கம்ப்ளீட் பண்ணி என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை. அதுக்கு முன்னாடி இது போயிட்டேன். பட் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டடி இருக்கணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன், ஏற்றுக்கலை. அப்புறம் வீட்டிலேருந்தே 4-5 முறை நான் ஓடி போயிட்டேன். அப்புறம் வீட்டில் கூட்டு வந்துட்டாங்க. அப்போ எனக்கு வயசு 17 தான். 18 மேலே தான் இது பண்ண முடியும். சரின்ட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்து ஓகே இங்கே இருந்தால் நம்ம செட் ஆகும். என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா வெள்ளூர். ஸோ நான் அங்கேருந்து நான் சென்னை வந்துட்டேன், தனியாகவே வந்தேன். ஃபஸ்ட் டைம் அதுதான் என் லைஃப்லேயே நான் ஃபஸ்ட் டைம் தனியாக ஜேர்னி பண்ணுறது. இங்கேயே இருந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு 1 வீக் கழிச்சு கால் பண்ணி இந்த மாதிரி நான் இங்கே வந்துட்டேன், நான் இங்கே இருக்கேன், நான் இப்படி பண்ண போகிறேன், இப்படி முடிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லி எங்கள் வீட்டில் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் லோயலாவில் விஸ்காம் முடிச்சிருக்கேன். 19 சேர்ந்து 21 தான் முடித்தேன், விஸ்காம் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவோம். எங்கள் வீட்லேயே ஓகே பரவாயில்ல, 4 பேர் மாதிரி இல்லாமல் நம்ம பிள்ளை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், வரேன், நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு அதுதான் அந்த ஆரம்பத்தில் நம்மளுக்கே வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, நம்மளாலேயும் ஒரு விஷயம் புதுசாக இருக்கும் போது அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ நம்மளை சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்த பெற்றவங்களுக்கு அது டப்புன்ட்டு எப்படி ஏற்றுக்க முடியும்? சென்னைக்கு வந்தோடனே யார் பார்த்தீங்க? எப்படி சென்னையில் மூவ் பண்ணீங்க? இவ்வளோ பெரிய சிட்டி. சென்னையில் எப்படியுமே அப்போலாம் பார்ப்பேன், நிறைய படங்கள் பார்ப்பேன் நான். அப்போ சொல்லுவாங்க, வந்தாரே வாழ வைக்கும் சென்னை, நம்ம போனால் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. சரி எனக்கு என்னென்னா சரி நம்மளும் பண்ணி தான் பார்ப்போமே, என்னதான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையோட தான் வந்தேன். இனிவரையிலும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சென்னையை நல்லா வாழ வச்சிருக்கேன். உங்களுக்கு தோணுனதுக்கான காரணம் என்ன? நான் அப்படி மாறணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு? இல்லை யாரை பார்த்து ஏதாவது தோணுச்சா? அப்படி இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடுவேன். என்ன ஒரு 4th 5th போல இந்த கிளாசிக்கல் எனக்கு சொல்லிக் கொடுக்க எங்கள் வீட்லேயே மாஸ்டர் வச்சு எல்லாம் பண்ணுவேன். அப்போ வந்து நான் அப்படி டான்ஸ் ஆடும் போது எனக்குள்ள அந்த ஒரு ஃபெமினைன் இது வந்துச்சு. அது அப்புறம் நான் இது பண்ணிட்டேன். கொஞ்சம் நான் பாயா இருக்கலான்ட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், இது பண்ண என்னால் முடியல. ஒரு 9th 10th வரலுமே அந்த வாய்ஸ் கூட எனக்கு சேஞ்ச் ஆகல. ஒரு மாதிரி கிச் அந்த வாய்ஸ். பசங்களும் நம்ம கூட பசங்க இருப்பாங்க, நீ ஏன் இப்படி பொண்ணு மாதிரி பண்ற, ஏன் இப்படி நடக்கிற, ஓ நீ அப்போ இப்படிதான் மாறிடுவோம் போல, ஓ நம்ம அப்போ இப்படிதான் ஆயிடுவோம் போல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10th அப்புறம் வந்து எனக்கே தோணுச்சு, நான் நிறைய இந்த யூடியூப் அதெல்லாம் பார்ப்பேன். அதில் பார்த்து ஓ இப்படிலாம் இது சிம்டம்ஸ் போல, ஓ நம்ம மாறிடுவோம் அப்படின்றது இதுவாச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னேன். எங்கள் வீட்டில் அதே சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போனாங்க. மசூதியில் கூட்டிட்டு போய் வாரம் வெள்ளிக்கிழமை உட்கார வச்சு ஓதுன்ற பேர்ல எல்லாம் கோயிலாக கும்பகோணம் அங்கே இங்கே கூப்பிட்டு போனாங்க. அவங்களால முடிஞ்சது எல்லாமே பண்ணாங்க. பட் எனக்குள்ள அந்த ஒரு இது, சரி நம்மளை இவ்வளோ பண்ணுறாங்களே, நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது தோணுச்சு. மாறிடுவோம், இவங்களையும் ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும், அங்கே இருக்க வேணான்ட்டு நான் வந்து சரி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் ஸ்கூல் டேஸில் 17 முன்னாடி ஒரு பையனாக இருக்கும்போது உங்கள் கூட பசங்க பழகிருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ நீங்கள் மாறினதுக்கப்புறம் ஒரு பொண்ணாக உங்கள்கிட்ட பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை ஒதுங்கி போகிறாங்களா, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் போதே எப்படின்னா ஒரு மாதிரி தான் நடப்பேன் நான். பசங்க மச்சம் பாராவோ, அப்போ நான் படிக்கும் போதே இந்த பசங்களாம் மாயான்னு கூப்பிடுவானுங்க. அப்போ ஒரு பெட் நேம் மாதிரி.
ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சில பசங்க ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் பண்ணிக்கல. ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருமே என் கூட பேச ஆரம்பிச்சாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இவங்களாம் என் கூட பேசுவாங்க, நம்ம கூட இவ்வளவு நார்மலா இருப்பாங்க அப்படின்ட்டு. எல்லாருமே விஷயம் ஏதாவது இருக்கா? யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்களா பசங்க? அந்த மாதிரி இல்ல, சில வார்த்தைங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த சார்லாம் டப்புன்னு ஒரு வார்த்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்பள் பசங்களாம் அடி வாங்குவானுங்க, கம்முன்னு இருப்பானுங்க, நான் மட்டும் கண்ணை கசக்குவேன். அப்ப என்ன ஏன்டா பொம்பளை புள்ள மாதிரி கண்ணை கசக்குற பசங்களாம் சிரிப்பானுங்க, அப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட். அந்த மாதிரி தான், வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு சென்னையில் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எப்படி இருக்குது? நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி பீப்புள்ஸ் உங்களை பார்க்குறதோ இல்லை உங்கள் சுற்றி உள்ளவங்க இருக்கிறதோ, நீங்கள் இப்போ ஒரு ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, மாடலாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களோட இதில் எப்படி இருக்குது, எப்படி உங்களை பார்க்குறாங்க? நான் அப்போ அதான் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் இப்போ ரீசெண்டாக என்னோட நேட்டிவ் போயிருந்தேன், அப்போ எல்லாருமே சொன்னாங்க இத்திலூண்டு ஒரு பையனாக பார்த்தது ஒன்று 2017 இப்போ நீ இப்படி நிற்கிற, நீ இப்படி இப்படின்னு நினச்சே பார்க்கல. நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு நீ ஒரு பொண்ணாக பிறந்ததுன்னா உன்னே கல்யாணம் பண்ணது இருப்பேன். இந்த வார்த்தைலாம் கேட்கும் போது ஓ மை காட் இந்த அளவுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டரில் வந்து குழந்தையும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி? அந்த ப்ராசஸ் இருக்கு, பட் ஆனால் இங்கே இன்னும் முழுமையாக வரல, ஃபாரின்ல இருக்கு. பட் ஆனால் அது ஒரு 3 முறை ஃப்ளாப் ஆயிருக்கு, ஃபெயில் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு இன்னும் வரல. அதுக்கான அமௌண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இங்கே இருக்கவங்க யாரும் இன்னும் அதுக்கான இது ட்ரை பண்ணல. அது இன்னும் இங்கே நல்லபடியாக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து காசு கேட்குறாங்க, இது மாதிரி பண்ணுறாங்க, அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எப்படின்னா அவங்களுக்கு வந்து படிச்சவங்களா இருந்தா இங்கன்னா வேலைக்கு போவாங்க, படிக்க தெரியாது. அவங்க கொஞ்சம் அழகா இருந்தா செக்ஸ் ஒர்க்கோ எப்படியோ போய் எப்படியோ இது பண்ணிருப்பாங்க, அதுவும் முடியாது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம சரி அடுத்த வேலை சாப்பிடணும், சரி இது நம்ம பண்ணலாம், 10 ரூபாய் 10 கடையில ஏறி இறங்கினா ஒரு 50 கடையில 500 1000 முடிஞ்சு போச்சு, ஒரு நாள் சாப்பிடுவோம் இருப்போம், அந்த மாதிரி இருக்கு. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்னா தப்பா நினைக்கிற, செக்ஸுவலுக்காக தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. ஆமா. ஸோ உங்களை அது மாதிரி யாராவது அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா? இல்ல, அபியூஸ்லாம் நடந்தது இல்ல, எனக்கு அந்த அளவுக்குலாம் நடந்தது இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சு உங்க சர்க்கிள்ல யாருக்காவது நடந்திருக்கா அப்படி? நடந்திருக்கு. அது ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? பட் ஆனா எப்படி சொல்றது, அதான் 10 பேர் சேர்ந்து எதுனா தூக்கிட்டு போய் பண்றது, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங்னா என்ன சாங் பிடிக்கும்? எனக்கு டக்கர் படத்துல நிரான்ற அந்த சாங் ரொம்ப பிடிக்கும், பாடலாம். நிரா நிரா நீ நிரா தீரா தீரா போதற்கு வைக்கணும். சரி, இப்போ நான் வந்து வைரம் சாரோ வாலி சாரோ இப்போ இவங்களில் வந்து இந்த டபுள் மீனிங் சாங்லாம் நிறைய இருக்கு, நமக்கே சிலதுக்கு அர்த்தம் தெரியாது, தமிழ்லயே சில வார்த்தைகளை புரட்டி போட்டு அதுல ஒரு சில சாங் நான் வரிகளை சொல்றேன், அதுக்கான மீனிங் எனக்கு சொல்ல முடியுமா? டிஷும் பார்த்துருக்கீங்களா? அந்த சாங் வந்து வைரம் சார் தான் எழுதினது. ஸோ அதுல ஒரு வரி என்ன, விறுவிறுவென வளரும் பழம் எந்த விரதங்களை வெல்லுதே அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? புரியுது. ஸோ அந்த சாங்லாம் கேட்டிருப்பீங்களா நீங்க? கேட்டிருக்கேன், சின்ன வயசுல அது எல்லாமே சன் மியூசிக்ல ஓடும், கேட்டிருக்கேன். அந்த பாட்டு காலைல ஸ்கூலுக்கு போகும்போது ரெடி ஆகும் போது இந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கு. நியூ படத்துல வந்து அடடடா கோவக்காய் பார்த்துருக்கேன், பாவக்காய் பார்த்துருக்கேன், ஆடி கட்டி ஆடுகிற ஆவக்காய். அவரும் சொல்வாரோ மேல் தான் ஃபீமேலை பார்த்து பாடுவாங்க, ஃபீமேலுக்கு எப்படி வரும், கொட்டை இருக்கும் படத்துல, அப்ப எப்படி ஃபீமேலுக்கு எப்படி வரும்? கூகுள்ல சர்ச் பண்ணா ஆவக்காய் ஊருகா தான் வருது. எனக்குமே அதான் நானும் யோசிக்கிறேன், ஃபீமேல்லாம் எப்படி? அப்ப பையனுக்குனா கூட பரவாயில்ல, இப்போ வந்து உள்ள கொட்டை இருக்கும் வேலைன்னா ஓகே, பையனுக்கு சொல்லலாம், பொண்ணுக்குன்னு போது யோசிக்க வேண்டியதா இருக்கு. உன்கிட்ட பேட் இருக்கு, என்கிட்ட பந்து இருக்கு, ஓகே, முடிஞ்சாக்கா அடிச்சிடு, அவுட் ஆனா ஒதுங்கிடு. அவரு பேட் வச்சிருக்காரு, பால் அவங்க கிட்ட இருக்கு. கிரிக்கெட் விளையாடுறத சொல்றாரா? இல்லையே, கிரிக்கெட் விளையாடுறதுல அவரு மேல விளையாட சொல்றாரு, புரியலையே உங்களுக்கு? நான் கிரிக்கெட் நினைச்சுதாங்க நான் சொல்றேன். எப்படிங்க பாட்டுல எப்படிங்க ஐபிஎல் வந்து 2 பேரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அவங்ககிட்ட பேட் இருக்கு, இவங்ககிட்ட பால் இருக்கு, அடிக்கிறாங்க, அவுட் ஆனா நீ போயிரு வேற ஆள் வாங்குறாங்க. நல்ல, அது எப்படிங்க பாட்டுல வர? என்னங்க இதெல்லாம்? அப்படி இல்லையா? அப்படி இல்லைங்க, அது நம்மளே புரிஞ்சுக்கணும். பேட் அவர் வச்சிருக்காரு, பால் அங்க இருக்குன்னு போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, உங்களுக்கு நீங்க லவ் எதுவும் பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டே இருக்கேன் லவ். உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் என்ன? என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து என்னோட ஸ்கூல் லவ். ஃபர்ஸ்ட் லவ் எப்படி, அந்த லவ் எப்படி ஆனிச்சு? ரொம்ப அழகான லவ் அது. பட் ஸ்கூல்னா நீங்க 17 தானா? ஆமா, நான் பையனா இல்ல நான் பையனா இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட், என் கிளாஸ்மேட், அவனே தான் லவ் பண்ணேன். இப்ப அதெல்லாம் வானவில்ங்கறாங்க. இப்ப அது வானவில்ல, அது கேவா 2 பேரும் இருந்தா. அப்ப வந்து நான் தோற்றத்துலதான் பெண்ணா இருப்பேன், ஆனா உள்ள வந்து ஃபெமினியனா தான் இருப்பேன் வெளியே.
ஸ்கூல் ட்ரெஸ் யூனிஃபார்ம் மட்டும்தான், பாய் ட்ரெஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன். அதாவது ஒரு ஃபீமேலுக்கு இருக்கிற ஆட்டிடியூடும் அந்த ஃபேஸ் கட்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போதுலேருந்தே லவ் பண்ண பையன். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ நான் விட்டுட்டேன். அந்த பையன்கிட்ட சொன்னீங்களா லவ்? சொல்லி நான் சென்னை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் எனக்காக இங்கே வந்தான், போனோம். அப்புறம் ஒரு 4 இயர்ஸாக இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. அவன் லைஃப் அவன் பார்க்குறான், என் லைஃப் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை விட ஒரு இதுவான லவ் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இருக்க லவ் எப்படி? இப்போ இருக்கிற லவ் பார்த்தீங்க? அதுவும் ஒரு 5 இயர்ஸ் ஆன லவ் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் லவ் அது எப்படி மாறிச்சுன்னு தெரியல, லவ்வாக மாறிடுச்சு. ரொம்ப லவ். இப்போ அப்படிதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லவ்வில் வந்து பையன் பொண்ணுக்கு செலவு பண்ணுறான், பொண்ணு பையனுக்கு செலவு பண்ணுறான் அப்படிங்கிறது இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களா? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். இப்போ ஒரு பொண்ணு சம்பாதிக்கிறா, பையன் நான் உனக்கு 10 ரூபாய் செலவு பண்ண, நீ எனக்கு 8 ரூபாய் செலவு பண்ணு. நாளைக்கு நான் உனக்கு 15 ரூபாய் செலவு பண்ண, நாளைக்கு எனக்கு 20 ரூபாய் பண்ணு. இன்னைக்கு நீ எனக்கு 2 ரூபாய் கொடுக்குறேன்னா நாளைக்கு உனக்கு நான் 3 ரூபாய் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்ககிட்ட இல்லாதப்ப எனக்கு பண்ணி, என்கிட்ட இல்லாதப்ப நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற போது எல்லாமே கலந்து தான் இது பண்ணணும். அது ஓகே தான், தப்பு கிடையாது. பையன் தான் சம்பாரிச்சு கொடுக்கணும், பொண்ணு தான் சம்பாரிச்சு செய்யணும், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணணும், மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பட் டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? நான் டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆடுவேன். நான் காலேஜ் படிக்கும்போது ராயலாக ட்ரீம் டீமில் ஆடிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தசராக்கு ஆட போவேன், நான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போவேன், நிறைய இடத்துல ஆட போவேன். டான்ஸ் இதுன்னு ரொம்ப பிடிக்கும். ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நீங்கள் நல்லா ஆடுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் அப்படி தான் எல்லாருமே யாருமே பேட் கமெண்டோ இது நல்லா இல்லை, இது மொக்கையாக இருக்குது, அந்த மாதிரி எனக்கு யாருமே சொல்ல. ஒரு இதுவும் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பண்ணுவேன். குட் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு இனி வரலாம். என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம நல்லா தான் பண்ணுவோம், நம்ம நல்லா தான் இது பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது. இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவீங்களா இல்லை பார்க்கவே மாட்டேங்க? பார்ப்பேன். என்னென்ன ரொம்ப திட்டிலாம் என்ன போட்டதில்லை. என்ன பண்ணுவாங்க, இன்பாக்ஸ் வாங்க, டிஎம் அந்த மாதிரி தான். திட்டிலாம் மோஸ்ட்லி ஏதோ 1-2 தான் வரும். அதெல்லாம் தட்டி விட்டுறோம், போங்கடா. அவனுக்கு ப்ரொஃபைல் போய் பார்த்தாலே தெரியும், ஃபோட்டோ இருக்காது. யார் வெட்டு பையன், அவனுக்கே நம்ம ரிப்ளை பண்ணி இது பண்ணிடணும். நான் கமெண்ட்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன், அப்படியே தான் விட்டுருப்பேன். பிடிக்கல டெலீட் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். சரி, நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறதா இருக்கீங்க? நான் மாடலிங் இதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வாய்ப்புகள் வருது, நானும் ட்ரை பண்ணுறேன். அது இது அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்னு சொல்கிறாங்க, நானும் எல்லாமே இது பண்ணுறேன். பட் ஆனால் இல்லை, இனிவெல்லாம் முயற்சி பண்ணிட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்களா? அது மாதிரி கேட்டு நிறையாவே நடந்திருக்கு. என்ன ஒரு எப்படி யார் கேட்டா என்ன பண்ணாங்க? நான் தான் ஆடிஷன் போன இடத்துல அப்பத்துலேருந்தே வரும் அதில் பார்த்துட்டு டைரக்டர் ப்ரொடியூசர்னு கூப்பிடுவாங்க. நானும் ஆடிஷன் போய் அட்டென்ட் பண்ணுவேன். நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க? உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே வாங்க அங்கே வாங்க, நானும் எல்லா இடத்துக்கும் போனேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இது பண்ண ஒத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம அப்படி பண்ணியும் ப்ரோஜனம் இல்லை. உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னு போது நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி போகடா, தேவையில்லை, அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். சரி, நீங்க காஸ்டியூம்ஸ்லாம் இப்படி பண்றதுனால உங்களை அப்படி நினைக்கிறாங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் வா அப்படி இல்லை. அப்படி காஸ்டியூம் இப்போ எல்லாருமே டிரான்ஸ் பொண்ணுங்களுக்கும் இந்த நிலைமை தான். பொண்ணுங்க ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் இது ஆனால் இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்மளால போக முடியல, ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம எதுவும் இல்லாம நம்மளால இது பண்ணி. சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க. எல்லாருமே இல்லை, சில பேர் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நல்லவங்களும் எனக்கு இருக்காங்க, பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது நடக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும், என்ன இதில் இருக்கீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்ம வரும், வயசு ஒன்றும் குறைஞ்சிடாது. ஹீரோயினியாவும் நடிக்க முடியல, சைட் ஆக்டரும் நடிக்க முடியலன்னா பக்கத்து விட்டு ஆன்டியாவும் நடிக்கலாம், பிரச்சனை இல்லை. 40 வயசுல இல்லை ஆயாவாவும் நடிக்கலாம். கிடைக்கும் போது கிடைக்கும். நல்ல பண்ணலாம், நம்ம ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ரோலோ இல்லை ஹீரோயின் ரோலோ இல்லை சைடு ரோலோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதுதான் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா நம்ம எல்லாமே சின்ன சின்ன படி தானே. ஒன்னொன்னா முன்னேறி போகலாம். நம்மளுக்கு முதல் படியே தடங்களா இருக்கணும் போது ஜஸ்ட் வெயிட், கடவுள் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிற நேரத்தில் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும். இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஒதுக்கி பேசுனதுக்கு, உங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.